ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நருட்டோ இதிலிருந்து எப்படி இப்படி மாறினாரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஜீரோலேருந்து எப்படி ஹீரோவாக மாறினாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம நருட்டோ சின்ன பையனாக இருக்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருப்பான். பட் எப்போ அவன் குராமாவோட சாக்கராவை எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சானோ அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபார்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் நம்ம நருட்டோவோட ஃபைனல் ஃபார்மை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நருட்டோ எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த ஃபார்முக்கு போயிருக்காரு, அவருடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்தி ஆள போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அது கூட சேர்த்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரைட் ஐஸ். இப்போ நம்ம ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா இனிஷியல் இன்ஜுரிக்கு ஃபார்முக்கு தான் போயிருப்பாரு. இந்த ஃபார்மை நம்ம நருட்டோ எப்போ எடுத்திருப்பாருன்னா டீம் 7ல இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து நம்ம சாபுசா கூட ஃபைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. சாபுசாவோட டீமில் ஆக்குலாம் இருப்பான். ஸோ அவனுக்கும் நம்ம சாசுகேவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவுக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கும். அதை பார்த்து காண்டானதுனால தான் நம்ம நருட்டோவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக குராமாவோட சாக்கரா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிருக்கும். பட் நம்ம நருட்டோவால அப்போ குராமாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ குராமா என்ன பண்ணுன்னா நருட்டோவை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். நீங்கள் நருட்டோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும், கண்ணில் ரெட் கலரில் மாதிரி பல்லுகள்லாம் வெளியே வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம நருட்டோட பாடியை சுற்றி குராமாவோட சாக்கரா பரவும் பார்த்தீங்களா. அதை பார்த்து அக்குவே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுவோம். அதன் பிறகு தான் நம்ம நருட்டோவுக்கும் அவனுக்கும் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம நருட்டோ ஒரே பஞ்சிலே பார்த்தீங்கன்னா அக்குவே நாக் அவுட் பண்ணுவான். நாக் அவுட்னு சொல்ல முடியாது, பட் அடிச்சு பறக்க விட்டுருவான்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவோட இனிஷியல் ஜின்ஜுரிக்கி ஃபார்ம். இதை ஃபாலோ பண்ணி நம்ம நருட்டோ அடுத்ததாக மாறின ஒரு ஃபார்ம் என்னன்னா டீமன் ஃபாக்ஸ் க்ளோ. இந்த நேமில் எங்கிருந்து எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் நான் எடுக்கல, உங்கள் எல்லாருக்குமே சிபிஆர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுளில் இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இந்த டீமன் ஃபாக்ஸ் க்ளோக்கு மோட எப்போ காமிப்பாங்க அப்படின்னா நம்ம நருட்டோவுக்கும் சாசுகேவுக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா. அப்போ தான் நம்ம நருட்டோவுக்கு இந்த ஃபார்ம் கிடைச்சிருக்கும். முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்மில் வெறும் சாக்கரா மட்டும் தான் நம்ம நருட்டோட பாடியை சுற்றி இருக்கும். பட் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு ஒரு டெய்லுமே வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் அப்பெல்லாம் நம்ம நருட்டோ ஒரு தண்ணியில் தானே நின்று இருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் சூடாகி ஆவியாக பறக்கும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம குராமாவோட கேமியோவுமே இருந்திருக்கும். அதையுமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவுமே அவனுடைய ஒரு ஃபார்மை காமிச்சிருப்பான். சாசுகேவோட எவல்யூஷனை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம நருட்டோவை பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம நருட்டோவுக்கும் சாசுகேவுக்கும் ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா. அந்த ஃபைட்லேயே உங்களுக்கு குராமாவோட சாக்கரா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஃபைட்டில் நம்ம நருட்டோவுக்கு சில பல அடிகள் விழுந்திருக்கும் பார்த்தீங்களா. அந்த அடி எல்லாமே ஈஸியாகவே ஹீல் ஆயிடும். பட் என்னதான் அப்போ நம்ம நருட்டோவுக்கு குராமாவோட சாக்கரா கிடைச்சிருந்தாலுமே அந்த பேட்டரில் வின் பண்ணது நம்ம சாசுகே தான். இதை ஃபாலோ பண்ணி நம்ம நருட்டோ அடுத்ததாக போன ஃபார்ம் என்னன்னா 4 Tails வெர்ஷன் 2. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மில் நம்ம நருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெயில் தான் வந்திருக்கும். பட் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு 4 டெயில் வந்திருக்கும். சரியா சொல்லணும்னா நம்ம ஒரோச்சிமாருவை பிடிக்கிறதுக்காக நம்ம டீம் 7 சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு பிரிட்ஜ் கிட்ட போவாங்க பார்த்தீங்களா. அப்பதான் நம்ம நருட்டோ இந்த ஒரு ஃபார்முக்கே போயிருப்பாரு. நம்ம நருட்டோவுக்கு ஒரு டெயில் வரும்போதே அவன் பயங்கர அக்ரெசிவாக தான் நடந்துப்பான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு 4 டெயில் வந்திருக்கும். ஸோ அவன் சொல்லவே தேவையில்ல, ஒரு மிருக மாதிரி தான் நடந்துப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம ஒரோச்சிமாருவுமே சும்மா இல்லாமல் நருட்டோ கூட சண்டைக்கு போவோம். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சு பண்ணாங்க. முக்கியமாக நம்ம நருட்டோ அந்த ஃபார்முக்கு போவோம் பார்த்தீங்களா. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூட மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெரையா நருட்டோவுக்கு ட்ரைனிங் கொடுக்க போயிருப்பார் பார்த்தீங்களா. அப்பயுமே நம்ம நருட்டோவுக்கு இந்த 4 Tails வந்திருக்கும். வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ ஜெரையாவை போட்டு அடிக்கவுமே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் ஜெரையா ரெண்டு பேருமே ஒரு சீனில் பெட்டில் படுத்துன்னு இருப்பாங்க. அப்போ கூட நம்ம நருட்டோ எழுந்திருச்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்பான். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். பட் ஆனால் அந்த சம்பவத்தில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நருட்டோ அந்த ஃபார்மில் இருக்கும்போது சக்குராவை அடிச்சிருப்பான். அது மட்டும் தான் நல்ல விஷயம் நினைக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம நருட்டோ மாறின ஃபார்ம் என்னன்னா 6 Tails வெர்ஷன் 2. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 4 Tails பார்த்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ரெண்டு ஃபார்முமே ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போ தெளிவாக காமிச்சிருப்பாங்கன்னா நம்ம பெயின் வந்துட்டு லீஃப்ல அட்டாக் பண்ண வருவார் பார்த்தீங்களா. அப்போ தான் பெயின் விசஸ் நருட்டோ அப்படின்ற ஒரு பேட்டில் நடக்கும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் ஆல்மோஸ்ட் நருட்டோவை டிஃபீட் பண்ணிடுவார். எப்படி சொல்றது, நருட்டோவை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நருட்டோவை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் ரிசீவர், அதை வச்சு லாக் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம என்னட்டா தூரத்துல இருந்து பார்த்துருவாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க காண்டாகி பெயின் கிட்ட டைரக்டா சண்டைக்கு போயிடுவாங்க. பட் நம்ம பெயின் சும்மா விடுவாரா. ஸோ பெயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னட்டாவை அடிச்சு என்னட்டாவை டிஃபீட் பண்றாரு. அதை பார்த்து நம்ம நருட்டோ ஐயோ என்னட்டாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆவாரு. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா குராமாவோட சாக்கரா நம்ம நருட்டோவை கவர் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 Tails இருக்கு பார்த்தீங்களா, அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரியே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம குராமாவோட எலும்புலாம் காமிச்சிருப்பாங்க. ஃபுல் குராமாவை காமிக்க மாட்டாங்க, பட் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து நம்ம நருட்டோ அதே பெயின் ஃபைட்ல பார்த்தீங்கன்னா சேஜ் மோடுக்கு போயிருப்பாரு. சேஜ் மோட பத்தி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு தனி வீடியோவே போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேஜ் மோட பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நேச்சர் எனர்ஜி கூட நம்மளுடைய சாக்கராவை கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதில் தான் சேஜ் மோட். பட் இதை பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கடுமையாக ட்ரைனிங் பண்ணணும். அண்ட் சேஜ் மோட்னு பார்க்கும்போதுமே தனித்தனி சேஜ் மோட்ஸ் இருக்கு. அதில் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா டோட் சேஜ் மோட் ஆயிருப்பாரு. இந்த டோட் சேஜ் ஆகணும்னா நம்ம மவுண்ட் மியாபோக்கு அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகணும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. போனது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான சேஜ் மோட் யூஸராகவும் மாறி இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவன். அண்ட் அவங்க
அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குராமா இருக்கு. பத்தாத குறைக்கு இப்போ சேஷ் மோடுமே கற்றுக்கிட்டாரு இல்லையா? ஸோ அதனால அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சாக்ரா அப்படின்றதுக்கு ஒரு குறையே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேஷ் மோட கற்றுப்பாரு பார்த்தீங்களா, அப்போ அவரால் 90 டிவிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது நம்ம குராமாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அப்படி இருந்துமே இந்த சேஷ் மோட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பெயினை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட ஃபேவரட் ஃபார்மாவுமே இது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம நருட்டோ 9 டைல்ஸ் சக்ரா மோடுக்கு போயிருப்பாரு. அதாவது குராமா சாக்ரா மோடு இருக்குல்ல, அதுக்கு போயிருப்பாரு. இதை சிம்பிளா சொல்லணும்னா கேசிஎம் மோடுன்னு சொல்லுவாங்க. 4th கிரேட் நிஞ்சா நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் நம்ம நருட்டோவுக்கு இந்த ஒரு ஃபார்ம் கிடைச்சிருக்கும். அதுவும் யாரு கத்து கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம கில்லர் பி இருக்காருல்ல, அவர் தான் நருட்டோவுக்கு இதை கத்து கொடுத்துருப்பாரு. பிகாஸ் நம்ம கில்லர் பி பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு பர்ஃபெக்டான ஜிஞ்சுரிக்கா மாதிரி இருப்பாரு. ஸோ அவருக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவுக்கு அதை கற்றுக் கொடுப்பாரு. பட் ஸ்டார்டிங்கில் நம்ம குராமா பார்த்தீங்கன்னா அதோட சாக்ராவை நம்ம நருட்டோவுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கும். அதுவும் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சு புடுங்குற மாதிரி தான் புடிங்கிருப்பான். ஏன்னா என்னதான் நம்ம குராமாவுக்கு நருட்டோவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சாலுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அதனாலே குராமா பார்த்தீங்கன்னா இவனுக்குலாம் சாக்ராவை தரணுமாடா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கும். பட் எப்படியும் நம்ம நருட்டோ குராமாவை அடிச்சு போட்டு அந்த சாக்ராவை பிடிங்கிடுவான். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோவுக்கு இந்த குராமாவோட சாக்ரா கிடைக்கும் போதெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருப்பான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான இடமே கிடைச்சிருக்காது. பிகாஸ் நம்ம நருட்டோ அண்ட் கில்லர் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. பட் இதன் பிறகு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ குராமாவுக்கே டாக்னோ ஜூட்ஸு போட ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக அப்போ தான் நம்ம குராமா நம்ம நருட்டோ பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பாஸ்ட் லைஃப்பில், அதை பற்றிலாம் நருட்டோ கிட்டே எடுத்து சொல்லுவோம். அதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ வேறு அப்போ டாக்னோ ஜூட்ஸு போட்டுன்னு இருப்பான் இல்லையா? ஸோ அதில் மயங்கின குராமா பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் சாக்ராவையுமே நருட்டோவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம நருட்டோ இந்த கம்ப்ளீட்டான கேசிஎம் மோடுக்கு போவார் பார்த்தீங்களா, அப்போ அவருடைய ஸ்டாமினா எபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த கேசிஎம் மோடோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுவே பார்க்கறதுக்கு பயங்கர கூலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம நருட்டோவோட ஸ்பீடை பார்த்து கக்காஷி பார்த்தீங்கன்னா மினோட்டோ சின்சே நீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். அண்ட் அது கூடவே சேர்த்து ஆல்ரெடி ஒரு சில பீஸ்ட்லாம் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதிகமாக நம்ம நருட்டோ கேசிஎம் மோடுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணி விடுவார். அண்ட் அந்த வாரில் நிறைய பேர் அடிபட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க எல்லாருமே ஹீல் பண்ணுறது, அவங்களுக்கு சாக்ராவை ஷேர் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ இந்த கேசிஎம் மோடுக்கு போனதுக்கு அப்புறமா தான் பண்ணுவார். இதை ஃபாலோ பண்ணி நம்ம நருட்டோ அடுத்ததாக மாறின ஃபார்மோட நேம் என்னன்னா இன்கம்ப்ளீட் டெய்ல்டு பீஸ்ட் மோட். அதாவது நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கு போவார் பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட அப்கிரேடான ஒரு வெர்ஷன் தான் இது. இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மில் நம்ம நருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா குராமாவோட சாக்ரா மட்டும் தான் கிடச்சிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா குராமாவே டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மினோட்டோ அண்ட் நருட்டோ 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த ஃபார்மில் நம்ம நருட்டோ இருக்கும்போது நீங்கள் அவரை காயப்படுத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், காயப்படுத்திடலாம். பட் அந்த காயம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஹீல் ஆகிடும். அண்ட் இந்த மோட்ல நம்ம நருட்டோ இருக்கும்போது குராமாவுக்கும் நருட்டோவுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம். இதுக்கடுத்து நம்ம நருட்டோ அதே 4th கிரேட் நிஞ்சா வாரில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முக்கு போயிருப்பாரு. அதுதான் சேஜ் ஆஃப் 6th பாத். 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம அகரோமா வந்துட்டு நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேருக்குமே அவருடைய பவர்ஸை கொடுத்துருப்பாரு இல்லையா, அப்போ தான் நம்ம நருட்டோ இந்த ஒரு ஃபார்முக்கே போயிருப்பாரு. போனது மட்டும் இல்லாமல் மாதராவுக்கு பார்த்தீங்கன்னா சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க. அதனால இந்த ஒரு ஃபார்மை நான் பயங்கர பவர்ஃபுல்லான ஃபார்ம் அப்படின்னு சொன்னா இதில் இல்லாத பவரே கிடையாது. ஏன்னா நம்ம அகரோமா அவருடைய பவரை கொடுத்துருப்பாரு, குராமா அதோட பவர் கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய டெய்ல்டு பீஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களுமே அதோட பவர்ஸை நம்ம நருட்டோவுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ அசுராவோட மறுபிறவி தானே, ஸோ அவருடைய பவர் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்குள்ள இருக்கும். சோ இப்படி எல்லா பவருமே சேர்ந்து அந்த இடத்துல நம்ம நருட்டோவை பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் பவர்டான ஒரு கேரக்டரை தான் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அப்போ நம்ம நருட்டோ சேஷ் மோடுக்குமே போவார்னு நினைக்கிறேன். ஏன்டா ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருக்கீங்க, இதில் சேஷ் மோடு வரையா? இந்த ஒரு ஃபார்ம்ல நம்ம நருட்டோ இருக்கும்போது அவருடைய லுக்கு ஸ்டைலு அனிமேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம நருட்டோக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கிறதுனாலே அவரால் பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸ் கூட சேர்த்து ரசன்கனை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெய்ல்டு பீஸ்ட் ரசன்கன், மேக்னெட் ரிலீஸ் ரசன்கன், வாடாமா ரசன் ஷூனிங்கன் மாதிரி ஏகப்பட்ட ரசன்கனை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ 4th கிரேட் நிஞ்சா வரப்ப இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது தான் பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அடங்கி இருக்கு. பட் அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல. சப்போஸ் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா நருட்டோட பவர்ஸை பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருப்போம், அந்த வீடியோவை பார்த்தாலே போதும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபர்ஸ்டே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம்னு சொன்னேன். Ours versus yours. Let's settle who is superior. இதுக்கடுத்து நம்ம நருட்டோ கம்ப்ளீட்டான டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கு போயிருப்பாரு. இந்த ஒரு ஃபார்மை நீங்க 4th கிரேட் நிஞ்சா வரப்ப பார்த்துருக்கலாம். அதாவது 4th கிரேட் நிஞ்சா வரப்ப நம்ம மாதரா ககுயாலாம் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் நருட்டோவுக்கும் சாசுகேவுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும் பாத்தீங்களா, அப்போ நம்ம சாசுகே ஒரு ஃபார்முக்கு போயிருப்பாரு, நம்ம நருட்டோ இந்த கம்ப்ளீட்டான டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கு வந்திருப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்கம்ப்ளீட் டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பவர்ஸ் தான். ஏன்னா இந்த கம்ப்ளீட்டான ஃபார்ம்ல தான் நம்ம குராமாவோட ஃபுல் பாடியுமே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த குராமாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கைகள் தான் இருக்கும், பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கைகளை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் நம்ம நருட்டோ ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் இந்த ஃபார்மில் இருக்கும்போது இதே மாதிரி ஏகப்பட்ட க்ளோன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ உருவாக்கியிருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நருட்டோ விசஸ் சாசுகே அந்த ஃபைனல் பேட்டில் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம சாசுகே தான் ஃபர்ஸ்ட் அவனுடைய சுசனோவை எடுத்து நருட்டோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவோம். அந்த அட்டாக் எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்முக்கே போயிருப்போம். ஆக்சுவலாக அப்போ நம்ம சாசுகே நருட்டோவை பார்த்து என்ன தம்பி நான் கொடுக்குற அடிலாம் டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம் போலயே அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதன் பிறகு தான் அந்த ஒரு ஃபைட் பயங்கர இன்டென்ஸாக போயிருக்கும். இதே ஃபைட்டோட ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே இந்திரா சாரோ இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து நருட்டோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ நம்ம நருட்டோ அண்ட் குராமா 2 பேருமே சேர்ந்து சேஷ் மோடுக்கு போவாங்க. அனிமேஷன் வைஸா அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபார்ம்ல நம்ம நருட்டோ இருக்கும்போது அவருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன பவர்ஸ்லாம் இருந்துச்சோ அந்த எல்லா பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்பயுமே இருக்கும். மிக முக்கியமாக சொல்லணும்னா இந்த டெய்லி பீஸ்ட் பாம், ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சூப்பராகவே யூஸ் பண்ணுவார். இதுக்கடுத்து நம்ம நருட்டோவோட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம்னா கண்டிப்பாக அது பேரியன் மூடாக தான் இருக்கும். நம்ம குராமா அண்ட் நருட்டோ 2 பேரும் சேர்ந்து இருந்த கடைசி ஒரு சில நிமிடங்கள்னா அது இதுதான். ஏன்னா இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் குராமா பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும். சரியா சொல்லணும்னா இது பொருட்டோ சீரிஸ்ல தான் நடந்திருக்கும். அதுவும் அப்போ நம்ம இஷிகி ஒட்சுட்சுகி மற்றும் நருட்டோ இவங்க 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம நருட்டோ இந்த ஒரு ஃபார்முக்கு போவார். இந்த ஒரு ஃபார்ம் நம்ம நருட்டோக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, குராமா இருக்குல்ல, குராமா அதோட பவர்ஸ் ஃபுல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொடுத்துரும். அப்படி கொடுக்குற அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம நருட்டோ இந்த ஒரு பேரியன் மோடுக்கு போவார். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ லிட்டரலி ஒரு காட் லெவல் பவர்ஃபுல்லாக இருப்பான். பட் நம்ம நருட்டோ இந்த ஒரு ஃபார்மில் இருக்கும்போது பெருசாக ஜுட்சு எதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டார். ஒன்லி ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் தான். அதுவும் யாரு கூடனா இஷிகி ஒட்சுட்சுகி கூட. ஸோ ஒட்சுட்சுகி கிளானை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கூட நின்று நம்ம நருட்டோ சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவர் அடிச்சு பொழந்திருப்பாரு. அண்ட் நம்ம நருட்டோ இந்த ஒரு ஃபார்முக்கு போகும்போது அவருடைய லுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது வேற லெவலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ கைஸ் நம்ம வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பார்க்குற எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த ஒரு சில ஃபார்ம்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்ம் எது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. உனக்கு என்ன ஃபார்ம் ப்ரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சேஷ் மூடு தான். ஏன்னா அதோட என்ட்ரியே மரண மாசா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபார்ம் பிடிக்கும்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் என்னுடைய வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, லைட்டாக உடல்நிலை சரியில்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே நன்றிகள் பல. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போயிட்டு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு